நாங்க 5000 பேரை தான் கூப்பிட்டோம். ஆனா கூட்டம் அப்படியே பச்சிக்கிச்சு வந்துருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கே நகர்மணி. இந்த வேஸ்டா போன ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ன சொல்றானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, புதுச்சேரியில நடத்தின தளபதி டிவிகே மாநாடு. அதாவது ஒரு டோக்கனுக்கு 2 பேர் அலோடுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை மட்டுமே உள்ள விடுறாங்க, மீதி பேர்லாம் வெளியே நிப்பாட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நாங்க கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டோம், ஆனா வெளியும் கிரௌடு உள்ளியும் கிரௌடுன்னு சொல்லிட்டு பந்தா காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி கேவலமான செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு இந்த கேவலமான ரோஸ்ட் பத்திரசுங்க பேசுறானுங்க. இவனுங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கரூர்ல நடந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதா, அப்பதான் நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இன்னொரு காண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இவ்வளவு நாளா காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து காலில் விழாத குறையா விழுந்தாலும் விழுந்திருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கூட்டிட்டு வருவோம், வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் கொடி கையில கொடுத்துட்டு கத்த சொல்லுவோம். ஆனா தளபதிக்கு மட்டும் காசு 1 ரூபாய் கூட வாங்காம சொந்த காசுல செலவு பண்ணிட்டு, அது மீட்டிங்கா இருக்கட்டும் மாநாடா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் போயிடுறாங்களே, நம்மளுக்கெல்லாம் இந்த கூட்டம் காணமே அப்படின்ற ஒரு காண்டுல பேசுறானுங்க. நீங்களே பாருங்க, அவனுங்க காண்டுல பேசுறானுங்களா இல்ல மக்கள் மேல இருக்கிற அக்கறையில பேசுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதாவது ஒரு டோக்கனுக்கு 2 பேர் அலோடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விட்ட காரணம் என்ன? எங்க உள்ள ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் உள்ள விட்டோம் அப்படின்னாக்கா தேவையில்லாத அசம்பாவிதம் நடக்கும். ஸோ அதனால ஒரு டோக்கன் ஒருத்தர் தான் சொன்னாங்க. அது ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருந்தா பரவாயில்ல. உள்ள ஃபுல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதுல என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சானுங்க நான் கேட்கறேன். இப்போ ஒரு டோக்கனுக்கு 2 சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப ரொம்ப தவறு. இதுல என்ன தப்பு நான் கேட்கறேன். நாங்க பாதுகாப்பா மக்களை பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம், அவ்வளவுதான். இவங்களுக்கு இதுதானே வேலை. ஆனா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சந்திப்போம். நன்றி.